பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற கேரக்டர் யாருன்னா ஒபெத் ஏதோம். அவங்க வந்துட்டு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து தேவனுடைய பெட்டி வந்து தாவீது ராஜா வந்து அவங்க தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்போது ஊசா அப்படின்றவங்க வந்து அதை கீழே விழுக போகும்போது தெரியாமல் பிடிக்கும்போது தேவன் வந்து கோவப்பட்டு அவங்கள அடித்து அவங்க செத்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து தாவீது ராஜா அதை பார்த்து பயந்து இந்த பெட்டியை நம்ம எடுத்துகிட்டு போனால் நமக்கு எதாவது ஆயிரும் அப்படின்ற ஒரு இதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓபேத் ஏதோம் அப்படின்ற அவங்க வீட்டில் வந்து ஒரு 3 மாதம் அவங்க வைக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க 3 மாதம் தேவனுடைய பெட்டி அங்கே வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களும் அவங்களோட குடும்பமும் அதனால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ அதை பார்த்து தாவீது ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்பி அந்த பெட்டியை வந்து தாவீது நகரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஓபேத் ஏதோம் வந்து அவங்க வீட்டில் அந்த பெட்டி இருக்கும்போது அவங்களும் அவங்க ஃபேமிலி எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதை போல் நம்மளும் ஒரு பெட்டியாக பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்மளால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க.